ஓம் சாந்தி. ஒரு பக்கம் நாம நம்மை சார்ஜிங் செய்வதற்காக கவனம் வைக்கும் பொழுதே இன்னொரு பக்கமும் நாம கவனம் வைக்கணும். அது என்னன்னா, நாம சார்ஜிங் செய்த நம்முடைய சக்தி விரயம் ஆகாமல் பார்த்து கொள்வது. இதுலயும் அட்டென்ஷன் வைக்கணும். இல்லைன்னா நம்ம சொல்லுவோம், நான் எத்தனை வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை காலமா நான் சத்சங்கத்தை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்ன மாற்றம் வந்தது, எனக்குள்ள என்ன பரிவர்த்தனை வந்தது அப்படிங்கிற சந்தேகம், கேள்வி நமக்கு வந்துரும். இவ்வளவு செய்த அளவுக்கு மாற்றம் வரவில்லை. இது ஏன் நடக்குதுன்னா, ஒரு பக்கம் மெடிடேஷன் செய்வதாலையும் ஞானத்தை கேட்பதாலையும் நமக்கு ஆத்மாக்கு சார்ஜிங் நடக்குது. ஆனா நாள் முழுக்க லீக்கேஜும் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கெட்டை டேப்புக்கு கீழே வச்சிட்டோம், டேப்பை திறந்து விட்டுட்டோம், அப்ப பக்கெட்டுக்குள்ள தண்ணீர் நிரம்பும். ஒரு நாள்ல நிறையலனா கூட 10 நாளைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நிறையத்தான் செய்யும். ஆனா பக்கெட்டுக்கு அடியில ஓட்டை இருந்ததுன்னா அது ஒரு பொழுதும் நிறையாது. அப்ப நமக்கு குழப்பம் வரும். நான் சென்டருக்கு 20 வருஷமா போறேன், 25 வருஷமா போயிட்டு இருக்கேன், ஆனா மாற்றம் என்ன வந்தது? ஏன்னா அடியில ஓட்டை இருந்தது, அதனால ஃபுல் ஆகல. ஆனா மேல் பக்கமா நாம சத்சங்கம் போறோம், கிளாஸஸ் கேட்கிறோம், ரிட்ரீட்டுக்கு எல்லாம் போறோம். பாருங்க, நம்ம மெடிடேஷன் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாலிட்டி கிடைக்குது. ஒரு ரிட்ரீட்டுக்கு போறோம், பட்டிக்கு போறோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு போறோமோ, 5 நாள் 10 நாள், அதற்கான ஒரு பர்சனாலிட்டி உருவாகுது. ஆனா எப்போ அங்கிருந்து வெளியே வரோமோ அப்ப வேறு விதமான பர்சனாலிட்டி வந்துடுது. அதனாலதான் பரமாத்மா சொல்றாரு, சத்சங்கம் ரிட்ரீட் எல்லாத்துக்கும் போயிட்டு வெளியே வந்த பிறகு கூட அந்த தூய்மையின் பர்சனாலிட்டியை நாம காப்பாற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தில் தூய்மையற்ற பர்சனாலிட்டி இருக்கும், அதுல இருந்து கூட நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம வெளியே இருக்கக்கூடிய தூய்மையற்ற வைப்ரேஷனை உள்ளே எடுத்துக்கொள்ள கூடாது. நாம நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த வெளியே இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் இருந்து நாம விலகி இருக்க வேண்டும், விட்ரா பண்ணிக்கணும். நான் இன்னொருத்தரை பத்தி யோசிக்காம இருந்தா அவங்களும் நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதனால நாம நம்மை மற்றவர்களை பற்றிய எண்ணங்களில் இருந்து விலக்கி கொள்ள வேண்டும். இப்படி தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டால் தூய்மையின் பர்சனாலிட்டி நமக்கு கிடைக்கும். சின்ன வயசுல நமக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்கல்ல, சாலையை கடக்கணும்னா வலது பக்கம் பார்க்கணும், இடது பக்கம் பார்க்கணும், ரொம்ப எச்சரிக்கையாகத்தான் சாலையை கடக்கணும், இப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆத்மாவாகிய தன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எந்த ஸ்கூல்லையும் நமக்கு சொல்லி கொடுத்தது இல்ல. ஏன்னா இதையெல்லாம் நமக்கு பரமாத்மா மட்டுமே தான் சொல்லி கொடுக்கிறாரு. பரமாத்மாவின் மகா வாக்கியங்களின் ஒவ்வொரு வரியும் ரொம்ப சக்தி நிறைந்தது. பரமாத்மா கூறுகிறார், அப்படிப்பட்ட பவித்திரமான ஆத்மாக்களின் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பர்சனாலிட்டியின் ஜொலி ஜொலிப்பு தெரிய வரும். பவித்ரதாவின் ரியாலிட்டி, பவித்ரதாவின் ராயல்டி முகம் மற்றும் நடத்தையில் தெரிய வரும். அதாவது ஒரிஜினல் ரியாலிட்டியும் தெரிய வரும், ராயல்ட்டியும் தெரிய வரும். இந்த தூய்மையின் ரேகை தான் பவித்திரமான ஆத்மாக்களின் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்கின்றது. இதுவே வாழ்க்கையின் அலங்காரம் ஆகும். ரியாலிட்டி என்ன? அதாவது உண்மை என்ன, சத்தியம் என்ன? என்னுடைய அனாதி ஆதி ஸ்வரூபம் தூய்மையானது. இந்த உணர்வு தான் நம்மை சக்திசாலியாக ஆக்குகின்றது. அனாதி ஸ்வரூபம்னா என்ன? ஆத்மாவின் ஒரிஜினல் ஸ்வரூபம். அதாவது ஆத்மா தன்னுடைய வீடான பரமாத்மாவின் உலகமான அந்த பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொள்ளாமல் மிகவும் பவித்திரமாக இருக்கின்றது. இது அனாதி ஸ்வரூபம். ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரமாக, ஆன்மீக ஒளியாக பரந்தாமத்தில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தந்தையுடன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் பவித்திரமாக இருக்கின்றது. இது ஒவ்வொரு ஆத்மாவின் அனாதி ஸ்வரூபம், அதாவது ஒரிஜினல் ஸ்வரூபம். அதே போல ஆதி ஸ்வரூபம் அப்படின்னா என்னன்னா,
பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது ஒரு உடலை எடுக்கிறார்கள், இந்த நாடகத்தில் நடிக்கிறார்கள். அப்பொழுதும் கூட அந்த ஆதி ஸ்வரூபத்தில் கூட ஆத்மாக்கள் பவித்திரமாகத்தான் இருக்கிறார்கள். பிறகு படிப்படியாக தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள். அதனால்தான் பரமாத்மா சொல்றாரு, உங்களுடைய அனாதி ஸ்வரூபமும் ஆதி ஸ்வரூபமும் பவித்திரமானது. இது மட்டும் உங்களுக்கு ஞாபகத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா நீங்க பவித்திரமாகிடுவீங்க, உங்களுக்கு சக்தி நிரம்பிடும். இத ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. பிறகு ராயல்டி என்றால் என்ன? சுயமரியாதையில் நிலைத்திருப்பது. அதாவது யார்கிட்டையும் மரியாதைகளை எதிர்பார்க்காமல் இருப்பது. இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா, எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பது, சதா திருப்தியாக இருப்பது மற்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த 3 விஷயங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ரியாலிட்டி என்ன? நான் ஆத்மா ஒரிஜினலி ரொம்ப பியோர் ஆனவன். அதனுடைய ரிசல்ட்டாக ராயல்டி என்ன வரும்? எப்பொழுதுமே சுயமரியாதையில் இருப்போம். பிறகு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டே செல்வோம். அதனுடைய ரிசல்ட்டாக பர்சனாலிட்டி என்னவாக ஆகும்? தான் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்போம் மற்றும் திருப்தியாகவும் இருப்போம். எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா? தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். சோ சுயம் திருப்தியா இருப்போம், மற்றவர்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டே இருப்போம். தூய்மையினால கிடைக்கக்கூடிய பிராப்திகள் அநேகமாகும். பரமாத்மா தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னென்ன பிராப்திகளை எல்லாம் செஞ்சிருக்காரு, செய்ய வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பொக்கிஷங்களால உங்களை நிறைச்சிருக்காரு. இப்படி கிடைத்த பிராப்திகளின் நினைவில் இருங்க, அப்பொழுது நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான முதன்மையான பொக்கிஷம் என்னன்னா ஞானத்தின் பொக்கிஷம். இதனால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே துக்கம் அசாந்தியில் இருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் கர்மங்கள் எல்லாவற்றிலும் இருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். முன்னாடி எல்லாம் பரமாத்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம், சாந்தி கொடுங்க, சந்தோஷம் கொடுங்கன்னு. ஆனா இப்ப நமக்கு பதில் கிடைச்சிடுச்சு. பரமாத்மா என்ன சொல்றாரு? எத்தனை பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். முக்கியமான பொக்கிஷம் ஞானம். ஞான பொக்கிஷத்தினால துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான கர்மங்கள் இவற்றிலிருந்து முக்தி அடைந்து விட்டீர்கள். ஒருவேளை தவறான எண்ணமோ நெகட்டிவ் எண்ணமோ வந்தாலும் கூட ஞானத்தின் பலத்தின் மூலமாக வெற்றி அடைந்து விடுவீர்கள். தவறான கர்மங்கள் செய்ய வேண்டி இருந்தா கூட புத்தியில ஞானம் இருக்கு இல்லையா, அதனுடைய பலத்தின் மூலமாக அந்த விகர்மத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள், தப்பித்து விடுவீர்கள். பாருங்க, ஞானத்தின் பலத்தின் மூலமாக நெகட்டிவ் தாட் வந்தா கூட அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் உள்ளுக்குள்ள அமுங்கி போயிடுமா, இல்ல அப்படியே நின்று விடுமா? இப்படி கேள்வி கேட்டா என்ன பதில்? நெகட்டிவ் எண்ணங்கள் ஏன் ஏற்படுகின்றன? நெகட்டிவ் எண்ணங்கள் நம்முடைய சமஸ்காரங்களின் வழியாக ஏற்படுகின்றன. இரண்டாவது, நெகட்டிவ் எண்ணங்களினுடைய மூலம், சோர்ஸ் என்ன பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது? எண்ணங்கள், தீர்மானம், கர்மம். கர்மங்களின் மூலம் ஏற்படக்கூடிய சமஸ்காரங்கள், அதாவது தாட்ஸ், டெசிஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ். ஏன்னா ஆத்மானா என்ன? மனம், புத்தி, சமஸ்காரம். மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது, அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வரலாம் என்ற முடிவை எடுக்கிறோம், அது செயலுக்கு வருகிறது, அது சமஸ்காரமாக மாறுகிறது. எப்படி சமஸ்காரம் உருவாக்கப்பட்டு விட்டதோ அதன்படியேதான் எண்ணங்களும் ஏற்படும். இப்படி மனம், புத்தி, சமஸ்காரம் என்பது ஒரு சுழற்சியில் செயல்படுகின்றது. எப்படி மனமோ அப்படிப்பட்ட சமஸ்காரம் உருவாகிறது, எப்படி சமஸ்காரமோ அப்படியே மனமும் உருவாகின்றது. இப்போ நமக்கு கோபத்தின் சமஸ்காரம் ஏற்பட்டுடுச்சுன்னா மனம் எப்படி யோசிக்கும்? கோபமான எண்ணங்களை தானே ஏற்படுத்தும்.
சோ மனம் கோபமான எண்ணங்களை ஏற்படுத்த ஏற்படுத்த நாம அப்படியே யோசிப்போம், அப்படியே நடந்துப்போம். அப்ப மேலும் அந்த கோபம்ங்கிற சமஸ்காரம் உறுதியாகிட்டே போகும். இப்போ எதன் மீது வேலை செய்வது, எதன் மீது ஒர்க் பண்றது அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்துதான் செய்தாகணும். ஏன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கின்றது. இப்ப இந்த சமஸ்காரம் கூட எப்படிப்பட்டதாக இருக்கு, எத்தனை விதங்கள்ல இருக்கு. சில சமஸ்காரங்கள் இந்த பிறவியில நாம உருவாக்கினதா இருக்கும். நிறைய சமஸ்காரங்கள் நம்ம போன பிறவிகளில் இருந்து கொண்டு வந்ததா இருக்கும். அதனாலதான் சமஸ்காரங்கள்ன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டேட்டா பேஸா இருக்கு, ரொம்ப பலமான அஸ்திவாரமா இருக்கு. பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கிறது, உறவினர் நண்பர்கள் கிட்ட இருந்து, சமுதாயத்திலிருந்து நமக்கு சமஸ்காரங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. பழைய கர்மங்களின் கணக்கு வழக்குகள் உருவாகின்றன, அதையும் நம்ம கொண்டு வரோம். உதாரணமா ஒரு ஆத்மா உங்க முன்னாடி வராங்க ஏதாவது ஒரு உறவின் ரூபத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட நமக்கு ரொம்ப பலமான பழைய கர்ம கணக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கர்ம கணக்கு என்பது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த பிறவியில நம்ம எந்த தவறும் செய்யல. ஆனா அந்த ஆத்மா பழைய கர்ம கணக்குகளின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில என்டர் ஆகுறாங்க. அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம். ஏன் அவங்க வராங்கன்னா அவங்களோடு ரொம்ப பலமான கர்ம கணக்கு பெண்டிங் இருக்கு. அப்படியே அந்த ஆத்மாக்கள் நம்ம தொடர்புல வரும் பொழுது, நெருக்கத்தில் வரும் பொழுது, ஏற்கனவே நெகட்டிவ் கர்ம கணக்கு இருக்கிறதுனாலதான் அந்த ஆத்மா நம்ம தொடர்புல வராங்கன்னா ரொம்ப இயல்பாகவே நெகட்டிவான எண்ணங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஆத்மா நம்ம தொடர்புல வந்த உடனேயே அந்த பழைய கர்ம கணக்கு என்பது டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடும். அந்த பழைய கர்ம கணக்கு என்பது ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் ஆரம்பிச்சிடும். இப்ப நமக்கு புரியவே புரியாது. நாம அந்த ஆத்மாவுக்கு எதுவுமே செய்யல, அந்த ஆத்மாவும் நமக்கு பெருசா ஒண்ணும் செய்யல. இருந்தாலும் நெகட்டிவ் எண்ணங்கள் வருது. ஏன்னா இது ஏற்கனவே கொண்டு வந்தது, கேரி ஃபார்வர்ட். அப்படிப்பட்ட நேரத்தில், நிகழ்காலத்தில் நமக்கு கிடைத்த ஞானத்தை பயன்படுத்தி தன் மீது கொஞ்சம் முயற்சி, உழைப்பு செய்து தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் பரமாத்மா சொல்றாரு, ஞானத்தின் பலத்தின் மூலமாக நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்களை வெற்றி கொள்ள முடியும். ஆனா இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா விழிப்புணர்வு. எனக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்படுது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வேணும். எனக்குள்ள ஏற்படுகிற இந்த எண்ணம் சரியல்ல, இது நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா நம்மால அதன் மீது உழைப்பு செய்ய முடியும். அதாவது அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கான உழைப்பு செய்ய முடியும். ஆனா அதை விட்டுட்டு நமக்குள்ள ஏற்படுத்துற எண்ணங்களை நாம நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மால அந்த எண்ணங்களை மாற்றவே முடியாது. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நான் இப்படிதான் சொல்ல வேண்டி இருக்கும், இப்படிதான் பேச வேண்டி இருக்கும். இதுதான் நியாயப்படுத்துவது. இப்ப பேசுறது கூட அடுத்த கட்டம். முதல்ல எண்ணங்கள் ஏற்படுத்துவது, அந்த முதல் கட்டத்தை பார்க்கணும். நான் எப்படி யோசிக்கணும். இப்ப நம்ம பேச்சின் மீது உழைப்பு ஏற்படுத்த போறது இல்ல, எண்ணத்தின் மீது. ஏன்னா எண்ணங்கள்ல இருந்துதான் பேச்சு வருது. எண்ணங்கள் உள்ள ஏற்படுது, அதன் மீது நம்ம எந்த உழைப்பும் செய்யாம பேசுறதுல மட்டும் கண்ட்ரோல் கொண்டு வருவது அப்படிங்கிறது சரியா வராது. முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. யாரோ நம்மள அவமானப்படுத்துறாங்க, நமக்கு தீங்கிழைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்களின் மீதுதான் நம்ம வெற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் பரமாத்மா கூறுகிறார், தவறு செய்தவர்கள் மீது நமக்கு கருணை, இரக்க சுபாவம் வர வேண்டும். அவர்களை முதலில் மன்னித்துவிட்டு அவர்களுக்கு படிப்பினைகள், கரெக்ஷன்ஸ் சொல்ல வேண்டும். அவங்க என்ன பேசினாங்களோ, அவங்க என்ன செஞ்சாங்களோ அது சரி கிடையாதுதான். அதனால நம்முடைய மனசு காயப்படுது, வலிக்குது, இதுவும் உண்மைதான். ஆனா இப்ப நான் என்ன செய்யணும்? ஞானத்தை பயன்படுத்தி அந்த எண்ணங்களை வெற்றி கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களை மாத்திதானே ஆகணும். அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்லத்தான் வேண்டி இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி தனக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லணும். நாம அவங்கள மன்னிச்சுட்டு அதற்கு அப்புறமா அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா?
இப்படி மன்னிச்சுட்டு அவங்களுக்கு படிப்பினைகள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கூட ஒரு ரியலைசேஷன் வரும். நான் எவ்வளவு தவறு செஞ்சிருக்கேன், இருந்தாலும் இவங்க எவ்வளவு அன்பா எனக்கு சொல்றாங்க. இதுதான் அறிவுரை சொல்வது, இதுதான் கரெக்ஷன் சொல்வது என்பது. சோ அதனாலதான் யாராவது தவறு செய்யும் பொழுது நம்ம காயப்பட்டுட்டோம் அப்படின்னா, அந்த காயத்தை சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது இல்ல, அப்படியே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. இல்லைன்னா அந்த உணர்வே நம்முடைய மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற சுழற்சியின் மீது ஆதிக்கம் செலுத்தும். அந்த காயப்படுகிற அந்த சமஸ்காரம் என்பது இன்னும் பலமாகிடும். அப்புறம் அந்த சுழற்சியில மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அந்த சைக்கிள் உடையவே உடையாது. இப்ப தூய்மை என்ன ஆகிட்டே போகும்? குறைஞ்சிட்டே போகும் இல்லையா? தூய்மை குறைந்து கொண்டே போகும். அவங்க பாருங்க, அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க, தப்பா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா நஷ்டம் யாருக்கு ஏற்படுது? தன்னுடைய தூய்மை நஷ்டம் ஏற்படுது இல்லையா? நம்முடைய தூய்மை கெட்டு போகுது, நம்முடைய சக்தி குறைந்து போகுது. அதனால விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு தானே புரிய வைத்து தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம நெகட்டிவா யோசிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதற்கான தீர்வு என்று ஒரு பதில்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் பரமாத்மா சொல்றாரு, ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணமோ, வீணான எண்ணமோ, தவறான எண்ணமோ வந்தாலும் கூட ஞானத்தின் பலத்தின் மூலமாக அதை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது பொக்கிஷம் என்னன்னா அது நினைவு, அதாவது யோகம். முதல் பொக்கிஷம் ஞானம், ரெண்டாவது பொக்கிஷம் யோகம். ஸோ ஞானம் என்பது பரமாத்மா கொடுக்கிற நாலேஜிலிருந்து நமக்கு கிடைக்குது. இரண்டாவது யோகம். யோகம் அப்படின்னா நம்ம தியானம் மூலமாக அடையக்கூடிய சக்திகள். இப்படி யோகத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த சக்திகளின் மூலமாக நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ரொம்ப சுலபமாக கடந்து வர முடியும். யோகம் அப்படின்னா இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், தொடர்பு என்பது. யோகம்னாலே கனெக்ஷன். நாம் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட வைக்கக்கூடிய அந்த கனெக்ஷன். அதாவது ஹிந்தியில் யாரையாவது நினைக்கிறோம் அப்படின்னா அது யோகம்னு சொல்லப்படுது. இங்கே நாம் இறைவனோடு யோகம் வைக்கிறோம், அதாவது இறைவனை நினைவு செய்கிறோம். இதை தான் பிரம்மா குமாரியில் ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இறைவனோடு ஒரு கனெக்ஷனை உருவாக்கிட்டோம்னா இறைவன் என்ன சொல்கிறாரு? நம்ம எல்லா சக்திகளையும் பிராப்தி செய்ய முடியும்னு சொல்கிறார். இப்போ நமக்கு ஞானம் கிடச்சிடுச்சு. ஆனால் அந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பவர் வேணும், சக்தி வேணும். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சிகளை டிவியில், யூடியூப்பில் நிறைய சகோதர சகோதரிகள் பார்க்குறாங்க. பல வருஷங்களாக அவங்க இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஞானம் கிடைத்து விட்டது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நடைமுறை வாழ்க்கையில் சில சமயம் அந்த ஞானத்தை பயன்படுத்த முடியுது, சில சமயம் பயன்படுத்த முடியலை. ஏன்? ஏன்னா ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு நமக்கு சக்தி வேணும். அதனால தான் நாம் சென்டருக்கு போகிறோம். சென்டருக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், ஏன்னா சென்டரில் தினமும் ஞானம் படிக்கப்படுகிறது, தியான பயிற்சிகள் செய்யப்படுகிறது. அங்கே இயற்கையாகவே அப்படிப்பட்ட ஒரு வாயுமண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் அங்கே போன உடனேயே அந்த வைப்ரேஷனை அனுபவம் பண்ண முடியும். அது நமக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். நாம் சென்டருக்கு போயிட்டு அந்த வாயுமண்டலத்துடைய உதவியும் எடுத்துக்கிறோம், தியான பயிற்சியும் செய்கிறோம். தியான பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பவர் கிடைக்குது. அப்போ ஞானம் கிடச்சிடுச்சு, பவர் கிடச்சிடுச்சு அப்படின்னா அந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பவர் தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம நாள் முழுக்க பல ஆத்மாக்களை சந்திக்கிறோம். அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க பேசுகிற விதம், அவங்க செய்கிறது, இதெல்லாம் நம்முடைய சக்திகளை குறைக்குது. அதாவது நாம் நம்முடைய சக்திகள் குறைவதற்கு காரணமாக ஆயிடுறோம். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஆத்மா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறாங்க. நாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸில், அதாவது பிரபாவத்தில் வந்துடுறோம். அப்படின்னா நம்முடைய எனர்ஜி அவங்களோட எனர்ஜியில் போய் மாட்டிக்குது, சிக்கிக்குது.
நாம் அவங்கள பற்றி யோசிக்கிறோம், அவங்கள பற்றி தவறான நெகட்டிவான எண்ணங்கள் நமக்கு வருது. அப்போ நம்முடைய சக்தி தானாகவே விரயம் ஆயிடுது. அதே நாம் இறைவனோடு கனெக்ட் ஆகுறோம், அது ரொம்ப குறைந்த நேரத்துக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, இறைவனோடு கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நாம் அவருடைய எனர்ஜியில் போய் சிக்கிப்போம். இது ரொம்ப நல்ல சிக்கிக்கிறது தான், இது ரொம்ப நல்லது தான். ஸோ நாம் அவருடைய எனர்ஜியில் போய் என்டாங்கிள் ஆகுறோம், அவரை பற்றியே சிந்திக்கிறோம், அவருடைய நினைவில் இருக்கிறோம். அப்படின்னா நாம் அவரோட கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னா நம்முடைய சக்தி என்னவாகும்? அதிகரிக்கும். அது ரொம்ப குறைந்த நேரத்துக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, 10 நிமிஷம் 15 நிமிஷம் சுப்ரீம் பீயிங் கூட நமக்கு பவர்ஃபுல் கனெக்ஷன் இருந்ததுன்னா நமக்கு அவ்வளவு சக்திகள் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைத்த இந்த சக்திகளின் மூலமாக வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக நம்மால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ 3வது பொக்கிஷம் தாரணை, அதாவது ஞானத்தை பயன்படுத்துவது, நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது. இதன் மூலமாக நாம் உயர்ந்த குணங்களை, தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வர முடியும். ஏன்னா பரமாத்மா என்ன சொல்கிறாரு? இங்கே பிரம்மா குமாரியில் கற்றுக் கொடுக்கப்படுகிற இந்த ஆன்மீக படிப்பில் 4 பாடங்கள் இருக்கு. ஒன்று ஞானம், அடுத்தது யோகம், 3வது தாரணை, 4வது சேவை. ஸோ 3வது சப்ஜெக்ட் தாரணை. தாரணைனா என்ன? நம்ம என்ன ஞானத்தை படித்தோமோ, கற்றுக்கொண்டோமோ அதை பயன்படுத்துவது. இப்போ கோபம் கொள்ளாதீர்கள், கோபத்தினால் உங்களுடைய தூய்மையை இழக்கிறீங்க, சக்தி இழக்கிறீங்க அப்படின்னா அது வெறும் ஞானம்தான். அப்போ கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கோபப்படாமல் இருப்பதற்கு நமக்கு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி நமக்கு யோகத்தின் மூலமாக கிடைக்குது, மெடிடேஷன் மூலமாக, இறைவனை நினைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம கோபத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டோம், கோபப்படாமல் இருப்பதற்கான சக்தியையும் பெற்றுவிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள பொறுமை, அமைதியாக இருப்பது, மன்னிப்பது, சகித்துக்கொள்வது, இது போன்ற தெய்வீக குணங்கள் தாரணை ஆகிடும். அப்போ எவ்வளவு அந்த தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வரோமோ அப்போ 4வது பொக்கிஷமான சேவை என்பது நடக்கும். ஏன்னா சேவை செய்யும் பொழுது நம்ம யாருக்கு சேவை செய்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். பாருங்க, இறைவன் நமக்கு ஒரு டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒரு கோச் எப்படி கோச்சிங் கொடுப்பாரோ, ட்ரைனிங் கொடுப்பாரோ, அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்குறாரு. ஒரு கோச் என்ன சொல்வார்? எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாரு, விளையாட்டோட எல்லா நுணுக்கங்களையும் சொல்லி கொடுப்பாரு, அதுக்கப்புறமா மைதானத்துக்கு போ விளையாடுன்னு சொல்வார். அதுபோல இறைவன் பரமாத்மாவும் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஞானத்தை பயன்படுத்துவதற்கான சக்தியை கொடுக்கிறார். அந்த சக்தியின் மூலமாக நம்ம ஞானத்தை கடைபிடிக்க முடியுது. அப்போ நமக்குள்ள குணங்கள் அதிகரிக்குது. அதற்கப்புறமா நாம் சேவை களத்தில் வந்துடுறோம். சேவை களம்னா என்ன? மற்றவர்களுடைய தொடர்பில் வருவது. நம்ம ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில் மற்ற காரியங்கள் எது செய்தாலும் மற்றவர்களுடைய தொடர்பில் தான் செய்ய முடியுது. அப்போ அந்த இடத்துல ஞானம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இதுதான் சேவை. இப்போ யார் ஒருத்தர் அதிகாலையில் 1 மணி நேரம் தனக்காக ஒதுக்கி இறைவன் கொடுக்கிற அந்த முரளி என்கிற ஞானத்தை கேட்கிறார்களோ, தன் மீதான முயற்சி, தன்னுடைய சக்திகளை அதிகப்படுத்துவது, இப்படி தன் மீது கவனம் செலுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டியில் மிகப்பெரிய மாற்றம், ஒரு பாசிட்டிவான மாற்றம் வந்தே தீரும். இப்போது விளையாட்டு மைதானத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கல்ல, விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல. அதே போல் நாம் மற்றவர்களுடைய தொடர்பில் வரும் பொழுது, ஈவன் வருவதற்கு முன்னாடி நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, நான் நல்ல நிலையில் இருக்கேனா, நான் பவர்ஃபுல்லான ஸ்டேஜில் இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த செக்கிங் தான் நமக்கு ஞானம் கொடுக்கிறது, யோகம் கொடுக்கிறது. மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். நாம் மற்றவங்கள பற்றி என்ன எண்ணங்களை ஏற்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ விளையாட்டில் கூட பாருங்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக விளையாடுவாங்க.
நாம் மற்றவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த போகிறதில்ல. அவர்கள் தவறாக விளையாடினா அதை நாம் காப்பி பண்ண போகிறதில்ல. நாம் மற்றவங்க விளையாட்டை பார்த்து நம்முடைய விளையாடும் முறை எப்படி இருக்குது இதை தான் நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். அதே போல தான் மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அதில் நம்முடைய கவனம் முழுமையாக செல்லாமல் அதனுடைய பிரபாவத்தில் நாம் வராமல், அதாவது அவங்களுடைய நடந்து கொள்கிற விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நான் எப்படி நடந்துக்கணும், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், இதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். அப்படின்னா நமக்கு யாராக இருந்தாலும் அவங்களோட எப்படி விளையாடுவது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே விளையாட்டில் ஒரு விளையாட்டு வீரர் மற்றவங்க தவறாக விளையாடுறாங்க அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருடைய கவனம் முழுக்க எப்படி விளையாடுறாங்க பாரு, இப்படி விளையாடுறாங்க பாரு, இப்படி இல்லை இருக்கணும், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அவருடைய தன்னுடைய விளையாடும் முறை அப்படிங்கிறது கெட்டு போயிடும்ல. யார் மற்றவங்க விளையாட்டை கவனிப்பாங்க? தன்னுடைய விளையாட்டு முறையில் நம்பிக்கை இல்லாதவங்க, சரியான பயிற்சி இல்லாதவங்க தான் மற்றவங்க விளையாட்டிலேயே முழுமையான கவனத்தை செலுத்துவாங்க. அப்படி மற்றவங்க விளையாடுறதையே கவனம் செலுத்தி அதையே காப்பியும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய விளையாட்டு முறையே மறந்தே போயிடுவாங்க. அவங்க அந்த ஆட்டத்தில் தோத்துடுவாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய விளையாட்டு முறையில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. அதே போல் நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரை நம்ம நல்ல நடிகர்னு சொல்லுவோம்? மற்றவங்களுடைய நடிப்பு தவறாக இருந்தாலும் அதனால் டிஸ்டர்ப் ஆகாதவங்க தான் நல்ல நடிகர். அவங்க தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா எதிரில் கூட நடிக்கிறவங்க சரியாக நடிக்காமல் போகலாம், டயலாகை மறந்து போகலாம், சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்காமலும் இருக்கலாம், அவங்களுடைய நடிப்பில் தவறு இருக்கலாம். ஆனால் நல்ல நடிகர் அவருடைய நடிப்பை பார்த்து அவருடைய பிரபாவத்தில், அதாவது இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டு அவங்கள காப்பி அடிக்க மாட்டார். ஏன்னா அவர் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அவர் இப்படி கூட சொல்ல மாட்டார், நீ நல்லா நடிக்கவே இல்லை இன்னைக்கு, அதனால் நானும் உன் கூட சேர்ந்து சரியாக நடிக்க மாட்டேன், நம்ம 2 பேருடைய நடிப்பும் இந்த காட்சியில் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவே மாட்டார்ல்ல. ஸோ மற்றவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைனா கூட நான் என் மீது அட்டென்ஷன் கொடுக்குறேன், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கணும். அதே போல தான் நாம் வாழ்க்கையில் எல்லாரோடையும் சேர்ந்து இருப்போம், ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருப்போம். அவங்க தவறாக பேசுகிறாங்க, அவங்க தவறாக நடந்துக்கிறாங்க, அதனால் நானும் அதே போல தான் நடந்துக்குவேன், அப்படி இருக்க முடியாது இல்லையா? இதை எப்போ செய்ய முடியும்னா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த பயிற்சி தான் நமக்கு அதிகாலையில் நாம் கேட்கிற அந்த ஞானத்தில் கிடைக்கின்றது. ஆனால் நாம் அதிகாலையில் எனக்கு டைம் இல்லை, எனக்காக நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா நம்ம பயிற்சி செய்யாமலேயே மைதானத்துக்குள் போவது போன்றதாகும். பாருங்க, நாடக மேடையில் கூட ஒரு நடிகர் தன்னுடைய வசனத்தை மறந்துடுறாரு அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்கல்ல, அவர் மறந்த அந்த டைலாகை அவருக்கு மட்டும் கேட்கக்கூடிய வகையில் சொல்லுவாங்க. அப்போ அவர் தான் விட்ட டைலாகை பிடிச்சுக்குவார், பேசிடுவார். இதுதான் நாள் முழுக்கவும் நடக்கணும். அதாவது நம்ம கூட இருக்கிற ஆத்மாக்கள் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை மறந்துட்டாங்க. ஒரிஜினாலிட்டி என்ன? தூய்மை, அன்பு, சாந்தி, கொடுக்கும் குணம், இதுதான் ஒரிஜினாலிட்டி. ஆனால் அவங்க அதை மறந்துட்டாங்க. அவங்க தன்னுடைய ஒரிஜினாலிட்டியிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு விலகி போயிட்டாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாமளும் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் கொடுக்கறதுனா என்ன? நாம் நம்முடைய ஒரிஜினாலிட்டியில் நிலைத்திருந்து அவர்களுடைய தொடர்பில் வருவது, அவங்களோடு பேசுறது, இது மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு இது ப்ராம்ப்ட் கொடுக்கறது மாதிரி ஆகும். அவங்களுக்கும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டி ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் நாம் நாள் முழுக்க என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் சரியில்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் இந்த தவறுகளை பண்ணுறீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ராமா ஸ்டேஜில் கூட நீ உன் டைலாகை சரியாக பேசலை, உன்னுடைய நடிப்பு சரியாக இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா என்ன நடக்கும்? அப்போ ட்ராமாவே கெட்டு போயிடும். இதுதான் நாள் முழுக்க நம்ம வாழ்க்கையில் கூட நடக்குது. நம்ம மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்கோம். அதே நாம் நம்முடைய ஒரிஜினாலிட்டியில் நிலைத்திருந்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைச்சிடும். அவங்களுக்கு என்ன தோணும்? நான் என்னோட ரோலை எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துடும். இதை மட்டும் நம்ம செய்துட்டோம்னா அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இதன் மூலமாகவே கிடைத்துவிடும். அப்போ நாம் ஒருவேளை தவறு செய்தால் கூட
அவங்க கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கும், அதாவது ப்ராம்ப்ட் கிடைக்கும். சில சமயம் நம்ம சொல்கிறோம்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அவங்க அதை மன்னிச்சு என்னை நல்வழிப்படுத்தியிருக்கலாம்ல, கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நாம் கூட கேட்குறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ப்ராம்ப்ட் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது நாம் செய்யும் பொழுது தான் மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? அவங்க நெகட்டிவாக எனர்ஜியை உருவாக்குறாங்க, நாமளும் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறோன்னா அங்கே கான்ஃப்ளிக்ட், மோதல் உருவாகும். அதே நாமளும் ஒரிஜினல் தன்மையோடு இருந்து நம்முடைய நடிப்பில் கவனம் செலுத்தினோம்னா நாம் அங்கே ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிற எனர்ஜியை உருவாக்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுப்பது, கோஆப்ரேஷன் கொடுப்பது. பாருங்க, முரளி என்பது நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப பயன்படக்கூடிய விஷயங்களை தான் சொல்லுது. ஸோ இறைவன் கொடுக்குற எல்லா ஞான முரளியும் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் தான் பயன்படுது. நாம் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் ஆன்மீகம், தத்துவம், இது வேற டிபார்ட்மெண்ட், நம்முடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை என்பது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ பிரம்மா குமாரிகள் எங்கெல்லாம் ஞானத்தை ஷேர் பண்ணுறாங்களோ, எத்தனை வருஷமாக அவங்க முரளி கேட்டுட்டு இருந்தாங்களோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஞான கருத்துக்களை தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இல்லைன்னா இந்த ஞானம் எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்தில் இருந்து தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம், நமக்கு அதனால் பலன் கிடைக்குது. அதே நாம் மற்றவங்க கூடவும் ஷேர் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் இப்படி கிடைக்கிற ஞானத்தை அவர்கள் வழிப்படி அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஞானம் என்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கின்றது. ஸோ 4வது சப்ஜெக்ட் சேவை. நம்ம சேவை செய்யும் பொழுது யாருக்கு சேவை செய்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ஏன் சேவைங்கிறது ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க? சேவைனா என்ன? கொடுப்பது, சுயநலம் இல்லாமல் கொடுப்பது. கொடுப்பது அப்படின்னா என்ன? நம்முடைய வைப்ரேஷனை கொடுப்பது, மற்றவர்களுக்கு மரியாதை, அன்பு இதெல்லாம் கொடுப்பது. இதெல்லாம் கூட சேவை தான். இப்போ யாரோ ஒருத்தர் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, துக்கமாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப இனிமையாக பேசுகிறீங்க, பணிவாக பேசுகிறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட மென்மையாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சேவை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் பண்பாக பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் உங்களை காம் பண்ணிட்டீங்க, அவங்களையும் காம் டவுன் ஆக்கிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்து விட்டீர்கள். ஸோ நம்ம சேவை அப்படி சொன்னோம்னா அதற்கு அர்த்தம் கொடுப்பது, கொடுத்து கொண்டே இருப்பது. இப்போ பாருங்கள், ஃபிசிக்கல் சேவை செய்வதுங்கிறது ரொம்ப ஈஸி. யாருக்காவது உடல் மூலமாக ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை அவங்களுக்கு பணமாக கொடுக்குறோம், இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேவை ரொம்ப ரொம்ப அன்பாக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமானது. ஆனால் இந்த ஆன்மீக சேவை அப்படிங்கிறது சேவையில் அடுத்த லெவல், ஒரு ஸ்டெப்பு ஹையராக இருக்குது. இந்த சேவை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், கோடைக்காலம் வந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அங்கே எல்லாருக்கும் குளிர்ந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. ஏன்னா வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப தாகமாக இருக்குது, களைப்படைஞ்சிடுறாங்க. ஸோ தண்ணீர் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த சேவை பண்ணுறாங்க. அதாவது என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுப்பது. பறவைகளுக்கு கூட தண்ணீர் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேவை, தேவைப்படுகிற ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பது சேவை. அப்போ இன்னைக்கு என்ன ரொம்ப தேவைப்படுது? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன? சுகம், சாந்தி, அன்பு, மரியாதை. இதுதான் எல்லாருக்குமே தேவைப்படுது. பரமாத்மா சொல்கிறாரு, இதுதான் மிக உயர்ந்த சேவை. சேவையில் கூட லெவல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நாம் சேவை பண்ணும் பொழுது நமக்கு தானாகவே பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கின்றது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் ஒன்றுக்கொன்று கனெக்டட், இன்டர் கனெக்டட், ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை. முதல்ல நம்ம ஞானத்தை எடுத்துக்கிட்டோம், அதற்கப்புறமா யோகம் மெடிடேஷன் பண்ணோம், அப்போ நமக்கு அதனால் சக்தி கிடைச்சிது. அப்போ நம்ம ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர முடிஞ்சுது. அப்போது தாரணைங்கிற 3வது சப்ஜெக்ட் நமக்கு வரும் பொழுது நமக்கு தெய்வீக குணங்கள் பிராப்தி ஆகுது. அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரோம்.
அப்போது தெய்வீக குணங்களை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும் பொழுது சேவை என்பது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுத்துட்றோம். ஸோ எவ்வளவு நல்ல குவாலிட்டிஸை நமக்குள்ளே கொண்டு வரோமோ, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நடத்தை, மற்றவர்களை பற்றி எப்படி இருக்கோ அதில் மாற்றம் வந்துடுது. அப்போது சேவை என்பது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. சேவை நடந்ததுன்னா மற்றவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் கிடச்சிடுது. அதனால் நமக்கு சந்தோஷமும் கிடச்சிடுது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சோதனை செஞ்சு பார்க்கணும். இப்போ காலையில் நம்ம பூஜை பண்ணுறோமோ, பிரார்த்தனை பண்ணுறோமோ, இல்லை ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறோமோ, நம்ம எது செய்தாலும் அதை செய்வதனால் நமக்கு என்ன ஞானம் கிடைத்ததோ அதை நாள் முழுவதும் பயன்படுத்தணும். அதை நாள் முழுவதும் பயன்படுத்தணுங்கிறதுக்காகவே நம்ம இறைவனோடு கனெக்ட் ஆகிறோம். ஸோ நாள் முழுக்க அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தியே ஆகணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு சேவை செய்கிறோம். இதன் மூலமாக எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுட்டே போகுது. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு பொழுதும் நம்ம ஞானம் படிக்கிறது, ஞானம் எடுத்துக்கிறது, யோகம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது இது தனி டிபார்ட்மெண்ட். நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃபுங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட். இப்படி நினைக்கவே கூடாது. இன்றைக்கி பாருங்கள், மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் கூட பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த விளையாட்டை 20 வருடங்களுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. தினம் தினம் பயிற்சி பண்ணுறாங்க. அதே போல் பாடகர்கள், அவங்க பல வருடங்களாக மிக சிறந்த பாடல்களை பாடுவாங்க. ஆனாலும் தினமும் அவங்களும் பயிற்சி பண்ணுறாங்க. ஸோ பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே போல தான் நம்ம நாள் முழுக்க மற்றவங்களோட தொடர்பில் வரும் பொழுது சேவை செய்வதற்காக நம்ம அதிகாலையிலேயே அந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் பயிற்சியை நம்ம செய்யணும். ஞானத்தில் பயிற்சி முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. எப்படி நம்மளை பார்க்கணும், எப்படி நம்ம செக்கிங் பண்ணணும், யார் எப்படி பேசினா, யார் எப்படி நடந்துக்கிட்டா, நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், இதற்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுக்கப்படுகின்றன. ஸோ நம்ம நாள் முழுக்க மற்றவர்களுடைய தொடர்பில் வரும். நாம் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம், ஏதோ ஒரு தொழிலோ காரியமோ நம்மளோட வேலைகளை செய்யறோம் அப்படின்னா, அப்போ இதையெல்லாம் செய்யறதுக்கு காலையில் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பயிற்சி வேண்டாமா? பயிற்சினா என்ன? நாள் முழுக்க என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கணும் அதை நம்ம டிசைட் பண்ணுறதில்ல. என்னோட உறவுகளில் என்னுடைய எந்த ஒரு சமஸ்காரம் என்னை ரொம்ப தொந்தரவுக்கு உள்ளாக்குது, அதை நம்ம சோதனை செய்கிறோம். அந்த சமஸ்காரங்களை எப்படி நான் மாற்றிக்கொள்வது? ஸோ இந்த மாதிரி பயிற்சியை நம்ம காலையில் பண்ண வேண்டாமா? ஸோ முரளியில் கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே அந்த மாற்றம் என்பது வந்துடும். அதனால தான் அதிகாலையில் நம்ம எப்பொழுதுமே முரளி கேட்கணும். ஒரே ஒரு முரளியில் கூட நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம முரளி கேட்குறோம், அதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நாள் முழுக்க அந்த ஒரு பாயிண்டில் நம்முடைய ஃபோக்கஸ் இருந்ததுன்னா நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும், நமக்குள்ள சக்தி நிரம்பும். இதே போல் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பாருங்கள், இதைத்தான் பக்தியில் கூட நீங்கள் கோவிலுக்கு போனால் சிவலிங்கத்து மேலே ஒவ்வொரு துளியாக அந்த தண்ணீர் விழுகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? தினம் தினம் இறைவன் நமக்கு ஞான துளிகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு ஞான துளியும் ஆத்மாவாகிய நம்ம மேலே படணும், நமக்குள்ளே இறங்கணும். அப்போது அந்த பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது நடந்துவிடும். ஸோ இதற்காக நம்ம செய்கிற முதல் ஸ்டெப்பு என்னன்னா அந்த ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்வது. ஆனால் யார் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க பயிற்சி இல்லாமலே பர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இருக்குது, டிவி பார்க்க டைம் இருக்குது, உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களையும் செய்ய டைம் இருக்குது, வீணான எண்ணங்களை ஏற்படுத்த டைம் இருக்குது. ஆனால் இதற்கு மட்டும் டைம் இல்லை அப்படின்னா பயிற்சியே இல்லாமல் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் கெட்டுடும் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட சாய்ஸ் இருக்குது. அந்த ரியலைசேஷன் நமக்குள்ளே வரணும். நான் எந்த திசையில் போயிட்டுருக்கேன், நான் எந்த திசையில் போகணும், நான் போகிற திசையில் நான் என்ன மாற்றம் கொண்டு வரணும், ஏதாவது என்னுடைய பர்சனாலிட்டியில் மாற்றம் கொண்டு வருவதற்கான விஷயங்கள் இருக்கா, நான் என்ன மாற்றம் கொண்டு எனக்குள்ள அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ராயல்ட்டியை திரும்ப எப்படி கொண்டு வருவது. ஸோ இதற்காக ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ அதுவே மிக அதிகம். அதற்கு மேலே கூட தேவைப்படாது. எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்மையே கிடையாது. நிறைய டைம் இருக்குது.
நமக்கு கிடைச்சிருக்கிற டைமை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி செலவழிக்கிறோம், அதில் தான் விஷயமே இருக்குது. உண்மையில் நீங்கள் காலையில் ஒரு 30 அல்லது 45 நிமிஷமோ டைம் எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நாள் முழுக்க நமக்கு டைம் இருக்குது பாருங்க, அதில் அவ்வளவு மிச்சம் ஏற்படும். ஏன்னா நாள் முழுக்க நம்ம மற்றவங்களோட எனர்ஜியோட என்டாங்கிள் ஆகிறோம், நம்முடைய எண்ணங்களினாலேயே நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுறோம். அப்போ எவ்வளவு டைம் நமக்கு வேஸ்ட் ஆகுதுல்ல? நம்ம ஒரு குழப்பமான மனநிலையோடு, டிஸ்டர்பான மனசோடு ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா அதனால் எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை? அதே நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம், மற்றவங்களோட தவறான எனர்ஜியில் வந்து சிக்கிக்கல, நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாம் நம்மளால் ரொம்ப தெளிவாக எடுக்க முடியுது, நம்ம நாள் முழுக்க ரொம்ப லேசாக லைட்டாக ஃபீல் பண்ணுறோம், நம்முடைய வேலைகளெல்லாம் ரொம்ப குவிக்காக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறோம், நமக்கு டென்ஷனோ கோபமோ இல்லை அப்படின்னா நாள் முழுக்க எவ்வளவு டைம் சேவ் ஆகும் இல்லையா? ஸோ அதிகாலையில் நாம் ஞானத்துக்காக ஒதுக்குற அந்த டைம்னால நமக்கு நாள் முழுக்க நிறைய நேரத்தை நம்ம உண்மையில் சம்பாதிக்கிறோம். நம்ம ராத்திரியில் கூட ரொம்ப நல்லா தூங்க முடியும். உண்மையிலே நமக்கு அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு மிக குறைந்த நேரம் தான் தேவைப்படும். ஸோ ஓவராலாக நமக்கு டைம் சேவ் ஆகுது. கொஞ்ச நாள்லேயே நமக்கு எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மால் நேரடியாக உணர முடியும். ஸோ காலையில் நம்ம ஒதுக்குற ஞானத்துக்காக ஒதுக்குற அந்த டைமுங்கிறது நாள் முழுக்க நிறைய நேரத்தை மிச்சம் பிடிப்பதாகவே இருக்கின்றது. உண்மையில் நம்ம நேரத்தை சம்பாதிக்கிறோம். ஏன்னா நம்மளோட லைஃப் கம்ப்ளீட்டாக மாறிடுதே, நம்ம ஒரு லேசான தன்மையை அடைஞ்சிடுறோம். இப்போ பாருங்கள், ஆஃபீஸில் கூட ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு மீட்டிங் போடுறாங்க, அங்கே அவ்வளவு சண்டைகள் நடக்குது, அவ்வளவு ஈகோ கிளாஷ் நடக்குது. அப்போ எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது? அதே 5 நிமிஷத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியுதுன்னா எவ்வளோ டைமை நம்மளால் சேவ் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நிறைய டைம் நமக்கு சேவ் ஆகுது. ஆனால் என்ன, ஒவ்வொருத்தரும் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த ராஜயோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்குது. இப்போ என்ன சொல்கிறோம், வேறு என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ டைம் மிச்சமாகுது. டைம் மட்டும் இல்லை, எனர்ஜியும் நிறைய மிச்சமாகுது. நம்ம களைப்படைவது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுது. ராத்திரியும் நம்மளால் நல்லா தூங்க முடியுது. இன்றைக்கி பாருங்கள், நைட்டில் ரொம்ப நேரம் தூங்குகிறோம், உடல் தான் தூங்குதே தவிர மனம் தூங்குவதே இல்லை. நாள் முழுக்க மனம் எந்த வேகத்தில் எண்ணங்களை ஏற்படுத்திட்டு ஓடிட்டே இருக்கோ அதே ராத்திரியிலையும் அப்படி தான் நடக்கும். அப்போ நம்முடைய தூக்கத்தின் குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்கிறது இல்லை. அப்போ அவங்களால காலையில் ரொம்ப டயர்டாக தான் எழுந்துக்க முடியும். ஸோ டயர்டாகவே காலையில் எழுந்துக்கிட்டா நாள் முழுக்க எப்படி போகும்? அந்த களைப்போடவே அவங்களுக்கு போகும். ஒவ்வொரு விஷயமும் இழுத்தடிக்கும். அவங்க தன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. ஏன்னா உடல் மட்டும்தான் நைட்டு தூங்குது, மனசு தூங்குறதே இல்லை. அதனால தான் தூக்கம் சரியில்லை, களைப்பு ஏற்படுகிறது. அதனால் இறைவன்கிட்ட இருந்து நமக்கு கிடைத்த அந்த 4 பொக்கிஷங்களை நாம் பெறணும், பயன்படுத்தணும். ஞானம், யோகம், தாரணை, சேவை. நீ கடவுள் என்ன சொல்கிறாரு? நாம் ஞானத்தோட ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட, நான் ஒரிஜினலி பியோர், ஐ எம் ஒரிஜினலி பியோர், அதாவது நான் ஒரு பவித்திரமான ஆத்மா, இதுதான் என்னுடைய உண்மையான வடிவம், இதுதான் ரியாலிட்டி, உண்மை என்பது. பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் பவித்திரமான ஆத்மாக்கள், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூய்மை என்பது நம்முடைய ராயல்ட்டி. நாம் நம்முடைய சுய மரியாதையில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது? நாம் ரொம்ப திருப்தியானவர்களாக இருந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். ஸோ தூய்மை என்பது நம்முடைய முகம், நம்ம நடந்து கொள்ளும் விதம், அதாவது மேனரிசம், பிஹேவியர் எல்லாத்துலேயும் தெரிய வருது. ஸோ நாம் இந்த ஒரு வரியை நாள் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்னன்னா, நான் ஒரு பவித்திரமான மிகவும் அழகான ஆத்மா, ஐ ஆம் அ பியூட்டிஃபுல் அண்ட் அ பியோர் சோல். இதை நாள் முழுக்க நம்ம பயன்படுத்தி பார்க்கலாமா? ஓம் சாந்தி.